ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பகவதி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறீங்கன்னா, பிஸ்மில்லா பாத் அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுவும் என்னுடைய அம்மாவோட ஸ்டைல் தான். சூப்பராக இருக்கும், வேறு லெவலில். நான் வந்து 1/4 கிலோ அரிசி எடுத்திருக்கேன், அதுவும் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 3/4 டம்ளர் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய ரேஷியோ. அதில் சாம்பார் வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 கேரட், இதெல்லாம் வந்து நல்லா கேரட் மட்டும் அரிஞ்சிட்டு மிச்சதெல்லாம் முழுசாக போட்டுக்கிட்டேன். பாருங்கள், சாம்பார் வெங்காயமும் பூண்டும் கேரட் இது எல்லாமே அதில் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது பெருங்காயத்தூள். நம்மளுக்கு எவ்வளோ பெருங்காயத்தூள் போடணும்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். சூப்பராக இருக்குங்க, வேறு லெவல் டேஸ்ட்டில் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, அது வந்து நல்லா சீக்கிரமாக வேகிறதுக்கு நம்ம வந்து எண்ணெய் விட்டுக்கணும். நம்ம கிட்ட சன்ஃப்ளவர் ஆயிலோ இல்லை வந்து என்ன சொல்கிறது, கடலெண்ணெய் எதுவாக இருந்தாலும் அந்த ஆயில் நம்ம ஊற்றிக்கணும். அதுக்கு அடுத்தது உப்பு, அது வேகிறதுக்கான உப்பு தேவை. ஸோ எவ்வளோ வேணுமோ அதையும் நீங்கள் கலந்துக்கோங்க. பாருங்கள், இது எல்லாமே நம்ம வந்து திட்டமாக இதில் வந்து சேர்த்தாச்சு. சூப்பராக இருக்கும். அந்த சைட் பார்த்திங்கன்னா புதினா துவையல் பண்ணுறதுக்கான எல்லா ப்ராசஸும் இருக்குது. ஸோ புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, புளி, உப்பு இது வந்து ரெடியாக இருக்குது. ஸோ எல்லாம் க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். அதுக்கு அடுத்தது இது லிட் போட்டுட்டு இந்த ப்ராசஸ் தான் நம்ம முழுசாக பண்ண போகிறோம். பாருங்கள், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, ஒரு கட்டு புதினா, ஒரு 1/2 கட்டு கொத்தமல்லி, இதுதான் ரேஷியோ. ஸோ கொஞ்சமாக புளி இருந்தால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, வேறு லெவல். இதில் வந்து நம்ம கறிவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாமும் போட்டுக்கணும். அதுக்கு அடுத்தது நான் வந்து இதுக்கு சைடு வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து ஒரு 2 உருளைக்கிழங்கு வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன். ஸோ அதுதான் இப்போ வந்து நான் பீல் பண்ணிட்டுருக்கேன். பீல் பண்ணிவிட்டு இந்த இதுலேயே ஆட் பண்ணி விட்டுருவேன். ஸோ இது வேகும் போதே எனக்கு வந்து உருளைக்கிழங்கும் வெந்து வந்துடும். ஸோ 2 in 1 மாதிரி சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், பீல் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கணும். நான் ஸ்கின்னோடு போட மாட்டேன். ஸோ பீல் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுறணும். அதுக்கு அடுத்தது அந்த சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதினா துவையலுக்கு ரெடி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் போயின்னு இருந்தது. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக ஆகிடுச்சின்னு கூட சொல்லலாம் சமையல். ஏன்னா வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, ஓணம், பிரதோஷம், மிலாடி நபி அந்த மாதிரி டீச்சர்ஸ் டே எல்லாமே வரிசையாக வந்துடுச்சு. ஸோ சூப்பராக என்ஜாயாக இருந்தது. புதினா துவையலுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப எண்ணெய் விடக்கூடாதுங்க. ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இந்த புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, புளி எல்லாமே இதில் போட்டுட்டு கொஞ்சம் போல் உப்பு, அது தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கிடணும். ஸோ அந்த தண்ணியெல்லாம் வந்து அந்த வதக்கும் போது தண்ணி விடும் இல்லைங்களா, அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் மாய்ஸ்சரைஸாக இருந்துட்டு ரொம்பவே ட்ரை ஆகி விடக்கூடாது. அந்த தருணத்தில் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆற விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட வேண்டியதான். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து சர்க்கரை இல்லைன்னா வெல்லம்லாம் போடுவாங்க. ஸோ ஆனால் நாங்கள் வந்து எதுவுமே சேர்க்க மாட்டோம், வெறும்னே வந்து இது மட்டும் ஆட் பண்ணிப்போம். ஸோ எதுவுமே சேர்க்காத வெறும்னே உப்பு மட்டும் சேர்த்து நாங்கள் அரைச்சிடுவோம் துவையில். ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த பிஸ்மில்லா பாத்க்கு, வேறு லெவல் டேஸ்ட்டுன்னே சொல்லலாம். சூப்பராக இருக்கும். அப்படியே வதக்க வேண்டியது தான். ஸோ எல்லாமே வந்து எங்கள் அம்மா தான் பண்ணின்னு சூப்பராக அவங்களோட கைப்பக்குவம் சூப்பராக இருக்குங்க, வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட் வந்து எனக்கு வர்றதே கிடையாது. ஸோ 1, 2 தான் வருது கமெண்ட்டு. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுல தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது எனக்கும் தெரிய வரும். ஸோ என்னை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிங்கன்னா அதுவே எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனுங்க. வேறு எந்த மோட்டிவேஷனும் எனக்கு தேவையில்லை. அப்பப்போ வந்து உங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா
உங்களோட லைக் இது ரெண்டுத்தையும் நான் பார்த்த உடனே கொஞ்சம் பூஸ்டப் ஆகிடுவேன். எனக்கும் ஒரு எந்துவாக இருக்கும் அடுத்த வீடியோ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. நானுமே கொஞ்சம் ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ ப்ளீஸ் நீங்கள் தான் வந்து எனக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கணும். அப்போ தான் என்னாலேயும் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் உலா வர முடியும். ஸோ ஏதோ பார்த்து செஞ்சு விடுங்க. அண்டு எங்களை மாதிரி ஹோம் மேக்கருக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். எல்லார் வீட்லேயும் ஹோம் மேக்கருன்றது கண்டிப்பாக ஒருத்தங்கனாச்சும் இருப்பாங்க. எல்லாருமே வந்து ஒர்க்கிங் உமனாகவும் இருக்க முடியாது, எல்லாருமே வந்து ஹோம் மேக்கராகவும் இருக்க முடியாது. ஒரு ஹோம் மேக்கர்னாச்சும் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நினச்சிட்டு எனக்கும் நீங்கள் வந்து மோட்டிவேட் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா புதினா துவையல் வந்து அரைப்படுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இதை ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மிக்ஸி ஜாரில் அரைக்க விடணும். பாருங்கள், ரொம்பவே தண்ணி ட்ரை ஆகக்கூடாது. ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி வந்து அதிலேயே மிஞ்சணும். அப்போ தான் வந்து நம்ம இதில் இன்னொரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணி அதை நல்லா ஆற விடணும். பாருங்கள், தண்ணி இருக்குது. ரொம்பவே ட்ரை பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு துவையல் அரைக்கும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்காது. இது பிஸ்மில்லாபாத்க்கு தேவையான கத்திரிக்காய், முருங்கைக்காய், 3 தக்காளி, அந்த சைடில் இருக்க தக்காளி வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரைக்காக நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பிஸ்மில்லாபாத் செய்கிறதுக்கு இந்த தக்காளி. ஃபஸ்ட்டு வந்து நிறைய எண்ணெய் விடக்கூடாது. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும்தான் விடணும். விட்டுட்டு நம்ம வந்து கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம வந்து வெந்தயம், ஆஸ் இட் இஸ் நம்ம சாம்பார் எப்படி பண்ணுறோங்க இல்லைங்களா, அதே மாதிரி தான் இந்த பிஸ்மில்லாபாத்தும் எங்கள் அம்மாவோட ஸ்டைலில். ஸோ மற்றவங்கலாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக எங்கள் அம்மா வந்து இப்படி தான் பண்ணுவாங்க. அதுவே வேறு டெலிஷியஸ் டேஸ்ட்டு கொடுக்கும். ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க. எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ சூப்பராக செய்வாங்க. அண்ட் அதுக்கு அடுத்தது வெந்தயம் போட்டுட்டாங்க. ஸோ வெந்தயம் போட்ட அடுத்து வந்து முருங்கைக்காவையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து அதுலேயே வந்து நம்ம வெங்காயம், பூண்டெல்லாம் நம்ம போட்டுட்டோம். ஸோ முருங்கைக்காய் போட்டுட்டு இங்கேயும் வந்து ஒரு 5 சாம்பார் வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு நச்சு வச்சுக்கணுங்க. இந்த முருங்கைக்காய் போட்டு நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிட்டோன்னே இந்த நச்சு வச்சுருந்த சாம்பார் வெங்காயமும் அண்டு பூண்டையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக தான் நம்ம நச்சு வைக்கணும். நிறைய அப்படியே ரொம்ப மையெல்லாம் நம்ம இது தட்டக்கூடாது. ஸோ இந்த பதத்தில் தான் நம்ம தட்டி வச்சுக்கணும். அப்போ தான் நல்ல ஒரு அரோமா நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கத்திரிக்காவையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன 3 தக்காளியும் நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு பீஸ் மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து தட்டுப்படாது. ஸோ சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி நல்ல ஒரு சூப்பர் கன்சிஸ்டன்சிக்கு நம்மளால் இதை கொண்டு வர முடியும். பாருங்கள், இதே ஸ்டைலில் நீங்கள் பண்ணி பாருங்கள். ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அதை வதக்கி விடுங்க. எண்ணெயிலேயே இந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய் நல்லா வதங்கணும். அப்போ தான் வந்து எண்ணெயிலே கொஞ்சம் வெந்துடும். அப்போ வெந்துடுச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ அதனால தான். ஸோ என்னோடய சேனல் நீங்கள் தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். இதை அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கேன்னு நினைக்காதீங்க. எனக்கு அப்போ தான் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கணும். இந்த பேஸ்ட்டாக அரைச்சிருக்கீங்க இல்லையா, இந்த தக்காளியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்கி விடணும். பாருங்கள், நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். அதுக்கு அடுத்தது தேவையான மிளகாத்தூள். நான் வீட்டிலையே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இருக்குது. ஸோ அதையும் நான் கலந்துப்பேன். பாருங்கள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் இது. எல்லாமே வந்து நல்லா கொதிக்கணும். கொதித்து நல்லா வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். சூப்பராக இருக்குங்க. ரொம்பவே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். சூப்பராக எங்கள் குழந்தைங்க எல்லாருமே 2 பேருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன்.
அதுக்கு அடுத்தது நான் காஷ்மீரி சில்லி கூட நான் ஆட் பண்ணுவேன். ஏன்னா அந்த கலர் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். காஷ்மீரி சில்லி அது அவ்வளோவா வந்து காரம் கொடுக்காது. ஸோ அதனால் அதையும் நான் ஆட் பண்ணிப்பேன். எக்ஸலண்ட்டாக இருக்குங்க காஷ்மீரி சில்லி நம்ம ஆட் பண்ணும்போது. சூப்பராக இருக்குங்களா? நீங்களும் இந்த மாதிரி பிஸ்மில்லாபாத் எந்த ஸ்டைலில் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுறேன்னு அப்போ தான் என்னால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். நான் வந்து ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறேனா இல்லை கரெக்டாக தான் போயின்ட்டுருக்கா அப்படின்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. பாருங்கள், காஷ்மீரி மிளகாத்தூள் தான் நான் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். நிறைய ஆட் பண்ணக்கூடாது, ஜஸ்ட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். ஏன்னா அந்த கவரில் இருக்கிறதே 2 டீஸ்பூன் தான் இருக்கும் போலங்க. அது வந்து 10 ருப்பீஸ் பேக்கெட்டோ 12 ருப்பீஸோ. ஸோ அதில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ தண்ணி விடணும்னா, நான் வந்து 400 ml ஆஃப் வாட்டர் வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு தழையாக கிடைக்கும். பிஸ்மில்லாபாத்துன்றது ஒரு மாதிரி கெட்டியாக இல்லாமல் ஒரு மாதிரி தழையாக இருக்கும் இல்லைங்களா? அதுதான் வந்து அதோடைய கன்சிஸ்டன்சி. ஸோ அதுக்கு வந்து 400 ml ஆஃப் வாட்டர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தண்ணி நல்லா கொதித்து வரும்பொழுது நம்ம வந்து புளியும் நம்ம சேர்த்துக்கணும். புளி எவ்வளோனா வந்து ஒரு எலுமிச்சப்பழ சைஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக நம்ம ஒரு பெரிய நெல்லிக்காய் இருக்குது இல்லைங்களா, அந்த சைஸில் வந்து நம்ம புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கணும். இந்த தண்ணி வந்து நம்ம கொதிக்கும்போது இந்த காய் இந்த போட்ட காயெல்லாம் வந்து வெந்துடும். ஸோ அதுக்காக தான் கத்திரிக்காய், முருங்கைக்காய். இப்போது லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், ஒரு சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. கேரட்டை ஏன் வந்து இதில் போட்டோன்னா வந்து கொஞ்சம் நல்லா ஒரு மாதிரி ஒரு ஸ்மாஷான பதத்துக்கு வந்து வெந்துடும். ஸோ அதனால தான் கேரட்டை வந்து பருப்பு கூடயே சேர்த்து வேக வச்சுட்டோம். ஸோ புளி பார்த்திங்களா, அவ்வளோதான் விடணும். நிறைய ஏற்கனவே நம்ம தண்ணி வந்து எக்ஸஸாக விட்டுருக்கோம், அதாவது கரெக்டான பதத்துக்கு விட்டுருக்கோம். இன்னும் நல்லா எக்ஸஸாக ஆகிடக்கூடாதுன்ட்டு நம்ம புளி வந்து இந்த பெரிய நெல்லிக்காய் சைஸ் வரைக்கும் கரைச்சி அதில் விட்டுட்டோன்னா போதும். சூப்பராக இருக்குங்க. அண்டு ரொம்பவே அருமையான ஒரு டிஷ். இதுக்கு வந்து சைடு வந்து பார்த்திங்கன்னா புதினா துவையல் அண்ட் உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து சரியான காம்பினேஷனுங்க. வேறு லெவல், அட்டகாசமாக சூப்பராக இருக்கும், எக்ஸலண்ட்டாக. ஸோ பாருங்கள், சூப்பராக எல்லா காயும் அருமையாக வெந்துடுச்சு. ஸோ இந்த தருணத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா, இதை அப்படியே நல்லா கொதித்த வாக்கில் இதை தூக்கி அதை அப்படியே வந்து அந்த குக்கரில் வந்து சேர்த்து விட்டுருவேன். சேர்த்து விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடணும். அப்போ தான் வந்து அது கூடவே சேர்ந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு அது கூடவே நல்லா கொதிக்க விடணும். அப்போ வந்து நல்லா அந்த சாதத்தோடு நல்லா மர்ஜ் ஆகிடும், சூப்பராக மர்ஜ் ஆகிடும். ஸோ இந்த சாதத்தை வந்து நல்லா கிளறி விடணும். அந்த பருப்பு, அரிசி, கேரட் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து நல்லா கிளறி விட்டுட்டு தான் இந்த கடாயில் உள்ளதை நல்லா கொதிக்க விடணும். எப்படியும் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடணுங்க. அப்போ தான் அந்த பச்சை வாடெல்லாம், அந்த மிளகாத்தூள்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, தக்காளி எல்லாமே, அது கொதித்து அந்த பச்சை வாடெல்லாம் போகிறது வரைக்கும் வெயிட் பண்ணும். இதில் எல்லாத்தையும் கொட்டிட்டு நல்லா கிளறி விடணும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்துடுச்சு பாருங்கள், சூப்பராக. நான் வந்து எப்படியும் ஒரு 5 விசில் விடுவேன். அப்போ தான் வந்து சாதமும் பருப்பும் எனக்கு நல்லா குழஞ்சி நல்ல ஒரு பதத்தில் வந்துடும். அந்த பிஸ்மில்லாபாத் பதத்தில் எனக்கு கிடச்சிடும். ஸோ இதை நல்லா கிளறி விடணும். ஏன்னா கீழே அடி தட்டாதபடி நம்ம வந்து இந்த சின்ன ஃப்ளேமில் வச்சிடணுங்க, சிம்லலாம் வைக்கக்கூடாது. நல்லா பாருங்கள், இது நல்லா அது கூட மர்ஜ் ஆகி நல்லா வேகணும். அதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வந்து டைம் கொடுக்கணும். அது அப்படியே ஸ்டவ்வில் போட்டுட்டு நீங்கள் வேலை பார்க்க போகக்கூடாது, கூடவே இருந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அடி தட்டாமல் சூப்பராக நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம வந்து நெய் விட்டுக்கணும். ஸோ கொஞ்சமாக விடாது, கொஞ்சம் அதிகமாகவே விட்டால் தான் அதோடய ஃப்ளேவர் வந்து அதில் இன்ஃப்யூஸ் ஆகும், சூப்பராக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். நெய் மட்டும் கண்டிப்பாக விடணும். அப்போ தான் அந்த அரோமாவுக்கு இந்த பிஸ்மில்லாபாத் சூப்பராக இருக்கும், எக்ஸலண்ட்டாக அதில் போய் மர்ஜ் ஆயிடுச்சுன்னா. அண்டு வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல.
ஸோ என்னோடய சேனல் எப்படி போகுதுன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் வந்து புரியும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து எனக்குமே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஓகே, நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னை கமெண்ட் மூலியமா என்து பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் தெரிய வரும் நான் பண்ணுறது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்கள், இதோடு சேர்ந்து கொதிக்கணும். நான் வந்து இப்போது நெய் விடுறேன். கொஞ்சமாக விடக்கூடாது, கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விடலாங்க. அப்போ 2 டேபிள் ஸ்பூன் விட்டால் தான் வந்து நல்லா சூப்பராக அதில் குழஞ்சி நல்லா எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. தட்டில் போடும்போது வேறு லெவலில் இருக்குங்க. நல்லா கிளறி விடணும். ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கிட்டு, அப்போ தான் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்கும் இல்லைங்களா, அப்போ வந்து எல்லா சாதத்தோடையும் நல்லா மர்ஜ் ஆகும். ஸோ சூப்பராக இருக்கும். எக்ஸலண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சாப்பிடணும் போல் இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு வீடியோ எடுக்கும்போது எப்படா பிளேட்டில் போட்டு தருவாங்கன்ற மாதிரி அவ்வளோ ஸ்மெல்லுங்க. கூடவே கார்னிஷிங் பண்ணுறதுக்கு நம்ம கொத்தமல்லியும் அதில் சேர்த்துக்கணும். பாருங்கள், சூப்பராக இருந்தது. அண்ட் பிளேட்டிங் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ பிஸ்மில்லாபாத் உருளைக்கிழங்கு ஃப்ரை அண்ட் புதினா துவையல். என்னோடய வீடியோவை நீங்கள் இவ்வளோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.